சார் வந்து எனக்கு 2008 தெரியும். எப்படின்னா பையனுங்க வந்து சங்கீத கிளாஸ் பண்ணாங்க சார் அந்த சென்டருக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து அவர் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே சங்கீத கிளாஸ் நடத்துவார். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து அடிக்கடி யாருக்கான போயிடுவார். ஊர்லேருந்து டீச்சர்ஸ் குழந்தை வச்சுட்டு ட்ரெயின் கொடுத்துட்டு சங்கீத கிளாஸ்க்கு இதுக்கான போயிடுவார். எங்கன்னா டியூஷன் போனேன் அப்படின்னு சொல்லுவார். டியூஷன் கொடுக்க போனேன் ஃபாரெக்ஸ் டியூஷன். அப்போ நம்ம ஃபாரெக்ஸ்லாம் என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா லேப்டாப் வச்சுட்டு இந்த கிராமமாக பார்த்து உட்காந்துருப்பாரு. ஏன்னா நான் ஃபுல் டைமாக அங்கேயே உட்காந்துருப்பேன் பையன் இருக்கிறதுனால. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜிப்பா இது ஒரு சிஸ்டம் ஃபாரெக்ஸு ஜாயின் பண்ணுறீங்களான்னு நான் சொன்னேன். அப்பா இதெல்லாம் நம்மளால முடியாது, எட்டா கனி, எனக்கு இது கம்ப்யூட்டர் பயம், இது மாதிரி வேறு காசு ரொம்ப வேறு சொல்கிறீங்க. அதாவது ரொம்ப காசுனா நம்மளுக்கு அது ரொம்ப காசு, பிகாஸ் நம்மளாம் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு 2009 சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சிஸ்டர் சமீபத்தில் சொன்னாங்க, பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க சிஸ்டர், அப்போ நம்ம வந்து இப்போ இந்த சங்கீத சுரலையா அவங்களோட சங்கீத சென்டர், ஸோ அதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வேறு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். யார் யார் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, அது கொஞ்சம் காசு கட்ட முடியாது, அதுக்குள்ள ஸ்காலர்ஷிப் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வகை வந்து இந்த ஃபாரெக்ஸ் நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 10% நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்காலர்ஷிப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க காட்டினாங்க அந்த இன்கம்லாம் எனக்கு 12,000 பேர் இங்கே வந்துருச்சு, பாருங்க நான் 3000 போட்டேன் அப்படின்னு. அப்படியே வந்து நம்பிக்கையில் இல்லை, இந்த காசு எப்படி போடுறதுக்கு கொஞ்சம் காசுக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி எங்கள் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப குறைஞ்சோன்னா எஸ்பி போக ஆரம்பித்தோம். ஒரு பையன் பேருக்கு எஸ்பி போனேன் கிளாஸ்க்கு. அப்போ வந்து சிஸ்டர் எப்போது லேப்டாப் வச்சு காட்டுவாங்க லெவலுக்கு இப்படி போடுறது இப்படி எடுக்கிறது. அப்போ அங்கே பார்த்தா ரெண்டு படிக்காத கூட வந்து அவங்க கூட இந்த டியூஷன் கிளாஸில் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க சங்கீதம் படிக்கும், அவங்க அப்பா அம்மா வந்து அந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணாங்க. அப்போ நான் பாஸ்கர் ஐயா சொல்லுவேன், ஏன் நம்மளும் வந்து சேர்த்து செய்யக்கூடாதுன்னு. அது வந்து 2010 ஆயிடுச்சு, 12 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ சொல்லிக்கிட்டு இருப்பேன், இவங்க சொல்லுவாங்க ஆமாம் அவ்வளோ காசு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு தான். அப்போ கடைசியாக என்ன ஆச்சுன்னா இந்த வருஷம் ஆரம்பத்தில் நானே முடிவெடுத்தேன், சரி நீங்கள் வந்து வரலையா அப்படி என்னையும் விட்டுருங்க, நான் போய் ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரிவியூ போகிறேன், பின்னாய்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நான் இன்னும் 2 நாளுக்கு ப்ரிவியூ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மாரி சார், குமரன் சார், கோபால் சார் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு. திடீர்னு அந்த நைட் சார் கால் பண்ணி இல்லைச்சே ப்ரிவியூ வந்து இங்கே வைக்கல, உங்கள் வீட்டுக்கே வரோம், உங்கள் வீட்டில் ப்ரிவியூ செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் நானும் சரி ஓகே அப்படின்னா பிரச்சனை இல்லை, இன்னும் ஈஸியாக போச்சுட்டு. ஸோ நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே வந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒரு 15 பேர் அந்த அன்றைக்கி அந்த ப்ரிவியூவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஜீரோ, மைண்டில் வந்து ஃபாரெக்ஸ்னால் என்ன, பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து ஒரு 2 hours அவர் இது மாதிரி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பண்ணிவிட்டு டைம் கொடுத்தாரு, 1 வாரம் டைம் தரேன், நீங்கள் சேர்றீங்களா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கங்க. நான் யாரும் பாஸ் பண்ணல. இப்போ இங்கே வந்தது கூட வந்து நம்ம சொன்னால் நம்ம என்ன அனுபவிச்சோன்னு நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் சேர்றீங்களா இல்லையா அது உங்கள் இருக்கும். நாளைக்கு வந்து சாந்தி டீச்சர் தான் சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ளேம் வரக்கூடாது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேர்த்துட்டாங்க ப்ளேம் வரக்கூடாது. இது வந்து நம்ம இண்டிவிஜுவல். இப்போ பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் நான் வரல நீ போ அப்படின்னு. அப்போ நான் தனியாக இயங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்போ சரி அவர் சொன்னால் நானும் ஒரு ட்ரை கொடுக்குறேன். ஸோ வந்தோம். அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே லூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க திப்பீஸ், நம்ம காசை இழக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட் தான் நம்ம அப்படி இருந்தாலும் இழப்போம். இப்போ 10,000 போட்டுமா ஒரு 2,500 தான். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதில் செய்யணும். அப்போ முதல் என்ன செஞ்சார், டம்மி விளையாட சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் டே இட்ஸ் $70 காணாமச்சு. நான் வந்து $3,000 பதிவு பண்ணேன். ஏன்னா கை காலம் தடுமாற்றம், ஒரே பதட்டம். இந்த ஃபோன் தான் கொடுத்தாரு, இதை திறந்து அதெல்லாம் இருக்குது, இன்டர்நெட்லாம் நம்மளே போட்டுக்கணும், கடையில் கொடுத்தா எல்லாம் செஞ்சுருவாங்க. ஸோ இந்த ஃபோனில் தட்டு பார்த்தா காசு லாஸ் பண்ணிக்கிட்டே போகுது. நல்ல காலம் அது டம்மி. அப்புறம் அவர் வந்து என்னோட அக்கௌண்ட் வச்சுட்டு பார்த்துட்டாரு, நைட்டு என்ன அது பயங்கரமாக காசுலாம் காணாம இருக்குது வரைக்கும். ஏன்னா அதுலேயே தான் நம்ம லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே பொறுமையாக போட்டு ஏற்கனவே ஒரு 1.5 மாதம் டம்மி ப்ளே லாஸ் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்களா அதில் தான் எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் மந்த் ஆஃப்டர் நவராத்திரி சார் சொன்னார், ஓகே யாரெல்லாம் ரியல் ப்ளே வரீங்க கம் ஜாயின். ஸோ அப்போ தான் வந்து ஹஸ்பண்டை போக சொன்னார். ஸோ 14 October ஹஸ்பண்ட் போனாங்க ரியல் பிளேக்கு. ஸோ இன்றைக்கி அவர் வர 11 வருது அந்த ப்ரோக்ராம் சாமியோட விஜயனோட ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ என்னாச்சுன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 1000 something நம்ம காசு உள்ளுக்கு வந்துருச்சு.
சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வந்து என்ன சொல்லுவாங்க, புக்தி எவிடன்ஸ். நம்ம செய்யறதுல நம்ம போய் மேபேக் செஞ்சோம். மேபேக் வந்து அந்த பாக்லே பேக் லண்டன்ல எல்லாம் ரெடியாகி எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்படி அப்புறமா உங்களுக்கு சந்தேகத்தை சாத்திக்கலாம். இப்போ என்னன்னா இவ்வளோ சுலபமான வேலையை 2 வருஷம் வீணாக்கிட்டே இந்நேரம் நான் ஒரு மில்லியனராக ஆயிருப்பேன். சார் இப்போ கூட யோசுவார், சிஸ்டர் அப்போ நீ வடிச்சிங்கல்ல உங்களுக்கு அப்படித்தான் சிஸ்டர் வேணும்னு சொல்லுவார். ஆனால் பாருங்க இவ்வளோ சுலபமான வேலையும் வந்து ஒரு நாள் செய்யாமல் சரி ஓகே அது வந்து நம்ம கர்மம், நம்ம எது எப்போ போவோமோ அப்போ தான் போவோம். அதனால இப்போ ஏற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க சார் என்ன சார் நல்லா கிளியராக சந்தேகம் ஒரு சின்னது கூட அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே அவ்வளோதான் சிஸ்டர். A different city every night. Oh, I swear we're about to prepare for when I'm a billionaire.